நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நியூ ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு எக்ஸாம் அதாவது வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12/2/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், எதுக்காக இந்த அப்ளிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், தேர்வே இல்லாமல் இந்தியன் பேங்க்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இது அஃபிஷியல் வெப்சைட் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா indianbank.in அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து உங்களுக்கு கேரியர்ஸ் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தாலும் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர்ஸ்னு இருக்கும். அதில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் ஓப்பனில் காயா கொடுத்துருக்காங்க, பாட்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர்லும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பூனேவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ராஜ்கோட், அதாவது ராஜ்கோட்டு, கொல்கட்டா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர்லேயும் கோயம்புத்தூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஜோனல் ஆஃபீஸ் கோயம்புத்தூர்லேருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கான்ட்ராக்ட் பேஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது எத்தனை மாதம் எத்தனை மந்த்து அந்த மாதிரிலாம் சொல்லலை, இவங்க மொத்தமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் கோயம்புத்தூர் ஜோனில் தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்குது. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜருக்காக இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு எப்போ வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/2/2025 அன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ அல்லது நேரடியாகவோ நீங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, இதுக்கு என்ன டர்ன் ஓவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி அதாவது எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிபிஎஸ்சில் நீங்கள் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 year வரைக்கும் உங்களுக்கு போஸ்ட் குவாலிஃபைடு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான அதாவது சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜாப் வந்து எவ்வளோ டைம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து அதாவது 10 ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டைமிங் வந்து இருக்கும். அந்த டைமிங்கில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இவங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் அத்தாரைஸ் டாக்டர் கான்ட்ராக்ட் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமும் கிடையாது அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸும் கிடையாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி ரெக்கமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மார்க்கை டிஃபைன் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அது ரெக்கமெண்ட் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து வெளியிடப்படும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேக்கன்சி அந்த மாதிரிலாம் கொடுத்தது கிடையாது. இதில் எவ்வளோ பேர் வேக்கன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிசர்வேஷனும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் கண்டிஷன்ஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் படித்து பார்த்துக்கோங்க. இதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் என்கேஜ்மெண்ட் இது தான் கான்ட்ராக்ட் பேஸ்க்காக உங்களுக்கு டாக்டருக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 10th சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ அதை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் அண்ட் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து வரணும். அண்ட் உங்களுடைய ரெசிடென்ட் அட்ரஸ், உங்களுடைய ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் உங்களுடைய
ஹாஸ்பிட்டலுக்கும் உங்கள் வீட்டுக்கும் அதாவது உங்களுடைய அட்ரஸ்க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டரில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஏஜ் லிமிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் டேட் ஆஃப் பிளேஸ், நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்களுடைய நேஷ்னாலிட்டி என்ன, நீங்கள் வந்து என்ன கேட்டகரி, எஸ்சி எஸ்டியா, ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஸாக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்கள் யூனிவர்சிட்டி போர்டு எங்கே இருக்குது, உங்களுடைய பாசிங் இயர், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணீங்க, எந்த ஜென்ரலில் வந்து எங்கே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு என்ட்ரி பண்ணிவிட்டு இது கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க. டிக்ளரேஷன் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். டேட் அண்ட் பிளேஸ் கொடுத்துட்டு நீங்கள் கீழே வந்து என்னென்ன ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ, அதாவது என்ன எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோ அதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செக்லிஸ்ட்டு டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய நேம், ரெசிடென்ட் அட்ரஸ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதோட ஒரிஜினல் வைக்காமல் நீங்கள் ஜெராக்ஸை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இன்டர்வியூக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். நம்ம தமிழ்நாட்டில் இந்தியன் பேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி வர்றது ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷனும் வந்து பார்த்திங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.